அது அழகற்றதும் நிறமற்றதுமாய் இருந்தாலும் அந்த வீட்டை முழுக்க அது வாசனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலத்தான் மனரஞ்சிதமும் மனரம்மியமும் ஒன்றாய் இணைந்து செல்வதை போல் இருக்கிறது. பாருங்க, மனரம்மியத்திற்கு விளக்கம் கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் தன் வாழ்க்கையில் அதை நிரூபித்து காண்பித்ததை நாம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்ளுகிறோம். ஒருமுறை பவுலையும் சீலாவையும் பயங்கரமாக அடித்து நொறுக்கி சிறைச்சாலையில் உள்ள தொழுமரத்தில் கட்டி வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த கட்டப்பட்ட நிலையிலேயே அவர்கள் தேவனை துதித்து அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, நாமும் தேவனை மெய்யாய் ஆராதிக்கும் போது நமது உள்ளத்திலும் மனதிலும் நமக்கு தெய்வீக சந்தோஷம் உண்டாகும். தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களாலும் நாம் நிரம்ப முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை கூட நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே, பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே, கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார், கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார், அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன், அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன், காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுங்க. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே, பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே, எனக்கு எதிராய்வோர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய்வோர் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார், காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன், காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை
கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி, என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தன்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தன்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை போல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எந்தன் முகத்தை தேடுங்களென்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் முகத்தை தேடுங்களென்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சப்தங்கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சப்தங்கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர்
பாடிடும் தொனி கேட்குதே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பானவர்களே, ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட பிரயாணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு ஒரு வயதான மூப்பரிடத்தில் அதற்கேற்ற ஆலோசனை கேட்டார். அந்த மூப்பர் சொன்ன ஆலோசனை அவனுடைய திட்டத்திற்கு ஒத்ததாக இருக்கவில்லை. அப்பொழுது அந்த மனிதன் வேறொரு சகோதரனை அழைத்து ஆலோசனை கேட்டார். அப்பொழுது அவனும் அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த மூப்பர் சொன்னபடி அந்த மனிதனுக்கு ஆலோசனை கூறினான். பாருங்க, தான் போட்ட திட்டத்திற்கு ஒத்ததாக யாராவது தேவ ஆலோசனை சொல்ல வேண்டும் என்பது அந்த மனிதனுடைய எண்ணமாக இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவ ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இவர்கள் தங்களுடைய திட்டத்தை விட்டு மாறிக்கொள்ளவே மாட்டார்கள். இவர்கள் தற்போது விதைப்பதை பல வருடங்கள் கடந்து சென்றாலும் அறுவடை செய்வார்கள். பாருங்க, இஸ்ரவேலை அரசாண்ட சில ராஜாக்கள் கூட இந்த மனிதனைப் போலத்தான் தங்களுக்கு சாதகமாக பொய் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளை அவர்கள் தங்களுக்கென்று வைத்து கொண்டார்கள். அதிகாரம் ராஜாக்களுடைய கரத்தில் இருந்ததால் தங்கள் திட்டத்திற்கு எதிராக உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு அவர்கள் தண்டனை வழங்கினார்கள். ஆகிலும் பாருங்க, குறித்த காலத்தில் தேவனுடைய தீர்க்க தரிசிகள் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது அவர்கள் பெருத்த அழிவை அவர்கள் கண்டு கொண்டார்கள்.
தேவ ஆலோசனையை நாம் எதற்காக பெறுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் தனது ஜனத்தின் மேல் அன்பு கூர்ந்து அவர்களை நல்ல வழியில் சிறந்த ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை நடத்த விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய மன விருப்பத்தையே நிறைவேற்றுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் ஒரு நாளும் அவமாய் போவதில்லை. ஆகவே நாம் தேவ ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டும் போவதும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம்.